சத்குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணுசித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மே மாதம் 2ஆம் தேதி இன்றைய கிழமை சனிக்கிழமை, சித்திரை மாதம் 19ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:57 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி முழுவதுமாக பிரதமை திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 4:37 மணி வரைக்கும் சுவாதி நட்சத்திரம், அதற்கு பின்பாக விஷாக நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் கூடிய சுப தினமாக உள்ளது. இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை, மாலையில் 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்ட நேரம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் அதிகாலை 4:37 மணி வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம், அதற்கு பின்பாக ரேவதி நட்சத்திரம் உள்ளது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். குரு பகவானினுடைய பார்வைகளும் களத்திரஸ்தானத்துக்கு இன்றைய தினத்தில் விழுது. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் திருமணம் குறித்த முயற்சிகளை தாராளமாக எடுத்து செய்யலாம். நல்ல வரன் அமையும். எந்த வழியில வரன்கள் கிடைக்கும்னு பார்த்தா, உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியில, மாமனார் வழியில, வேலையாட்கள் வழியில, இந்த மாதிரி நபர்கள் வழியிலிருந்து வரன்கள் அமையக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது திருமண முயற்சிகள் கைகூடும். ஒரு சிலருக்கு தைரியமாக திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய மனைவி கிட்டையோ, நண்பர்கள் கிட்டையோ, பார்ட்னர்கள் கிட்டையோ இடமாற்றம் சார்ந்தது, டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், பயணங்கள் போகக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். பிஸ்னஸ் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் அதில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சூழல்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெளிநாடு முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் அமைகிறது. வெளிநாடு முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி வங்கி சார்ந்த பேச்சுவார்த்தைகளும் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய மனைவி, நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் மிகவும் ஒரு நன்மையை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். ருணரோக சத்ருஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்வு பெறுவதனால பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகளை வச்சுக்க வேண்டியது அவசியம். கருத்து மோதல்களோ, வாக்குவாதங்களோ உள்ளிட்டவை ஏற்படும் இன்றைய தினத்தில். அதே மாதிரி இன்றைய தினம்னு பார்க்கும்போது வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இருந்தால் தாராளமாக எடுத்து செய்யலாம். குரு பகவானினுடைய பார்வைகளும் உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு விழுது. அப்படி இருக்கிறதுனால வேலை முயற்சிகளை எடுக்கும்போது அதெல்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு
உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனங்கள் அவசியம். முகப்பகுதிகள் சார்ந்த இடங்களில் கவனங்கள் அவசியம். கண், வாய் உள்ளிட்ட பகுதிகளில் கவன நிலைகள் முக்கியமாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. முக்கியமான உறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது படிப்பு சம்பந்தப்பட்ட செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். குடும்பத்தார்கள் வழியிலேயோ, தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியிலேயோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ செலவுகளோ உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் வரவுக்கு மேலே செலவினங்கள் இருக்கும். கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக செயல்படலாம். இன்றைய தினத்தில் உங்களுடைய உடைமைகளை கூடுதல் கவனநிலைகளோடு வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்தில் அமையும். மருத்துவ ரீதியிலான முயற்சிகள்லையும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் பார்வதி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள், முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ரொம்ப நாட்களாக குழந்தைகள் எல்லாம் இல்லாத தம்பதியினர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்றைய தினத்தில் குழந்தை பேர் அமையக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கு. இதனால் மன மகிழ்ச்சிகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெரிய பிள்ளைங்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம்னு பார்க்கும்போது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள், மிகவும் நெருங்கிய நண்பர்கள், இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தருவீங்க. இந்த உறவுகளுக்கெல்லாம் மிகவும் சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஆன்மீக நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய தினம். மனசளவில் ஆன்மீக ரீதியிலான சிந்தனைகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். தெளிவான சிந்தனைகளும் இருக்கும். ரொம்ப ஒரு முதிர்ச்சியான நபர் எப்படிப்பட்ட சிந்தனைகளை வச்சிருப்பாரோ அந்த மாதிரியான சிந்தனைகள் தோன்றக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தில் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கலைகள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு இருக்கும். அரசியல் சார்ந்த முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கு. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்ய வேண்டிய முக்கியமான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் புதிதாக மனைகள் வாங்கக்கூடிய முயற்சிகள், வீடுகள் வாங்கக்கூடிய முயற்சிகள், வாகனங்களுடைய சேர்க்கைகள் இதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நல்ல அம்சம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல வீடுகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அமையும். கல்வி செலவை ஏற்க வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில். டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில் செலவுகள் இன்றைய தினத்தில் இருக்கும். ஆனாலும் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களாக அவங்க இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய அம்மா, உறவு முறைகள், அண்டை அயலார்கள் உள்ளிட்டோருக்கு நீங்கள் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கும். இந்த உறவுகளுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மேன்மையை வழங்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் உயர் ரக பண்ணைகள் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாம் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும்.
ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மறைமுகமான ரகசியமான விஷயங்களில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அது குறித்த திட்டமிடுதல் சார்ந்த விஷயங்களில் இன்றைய தினத்தில் முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வீட்டில் சுப காரியங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா அதன் ரீதியிலான முயற்சிகளும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. கொடுத்த பொருள், கொடுத்த பணம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா அதை திரும்ப பெறக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான முயற்சிகள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டகரமான தினம். வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தக்கூடிய சூழல்கள் அமைகிறது. நல்ல ஒரு எதிர்பார்த்த நன்மைகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். நல்ல முயற்சிகள் இருந்தால் தாராளமாக எடுத்து செய்யலாம். புதிதான முயற்சிகளும் அதே மாதிரி சுய முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகவும் அதிகமானதாக இருக்கிறது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும்போது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் உள்ளிட்டோருக்கு நீங்கள் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த உறவுகளுக்கு ரொம்பவும் நன்மைகளை தரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமைகிறது. பூர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் டாக்குமெண்ட் சம்பந்தமான வேலைகள் நல்லபடியாக நாம் விரும்பியபடி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கடித ரீதியிலான தொடர்புகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் அமையக்கூடிய செயல்களும் இன்றைய தினத்தில் இருக்கும். நல்ல செய்திகளை பெறக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது விரும்பிய இடமாற்றங்கள் இன்றைய தினத்தில் அமையும். இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் இருந்தால் அது நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி பயண ரீதியிலான விஷயங்களை மேற்கொள்ளும் போதும் அதுவும் லாபகரமானதாக அமையக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. முயற்சி ஸ்தானத்திற்கு இன்றைய தினத்தில் குரு பகவானினுடைய பார்வைகள் அதிகமாக இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடைகிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். நல்ல முன்னேற்ற நிலைகளில் தரக்கூடிய தினமாக உங்களுக்கு அமைகிறது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது பீச் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். பணவரவுகள் மிகுந்திருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். எந்த வழியில் பணவரவுகள் இருக்கும்னு பார்த்தா தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து பணவரவுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் புதிதாக தொழில் தொடங்க விருப்பப்படக்கூடியவங்க இல்லை தொழில் சம்பந்தமான விஷயங்களை குறித்து பேசணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் தங்களுடைய குடும்பத்தார்களிடம் அது குறித்த பேச்சுவார்த்தைகளை எடுத்து செய்யக்கூடிய தினமாகவும் அமைகிறது. இன்றைய தினத்தில் ஒரு சிலர் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களோடு பேசுறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இனிமையான முதிர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் இருக்கும். ஆன்மீக ரீதியிலான பேச்சுவார்த்தைகளும் இருக்கும். அடுத்தவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது குடும்பத்தார்களுக்கு ஆதரவு தரக்கூடிய தினம். அதே மாதிரி தாய் வழி மூத்த உடன்பிறப்புகளுக்கு ஆதரவு தரக்கூடிய தினம் இன்றைய தினம். இந்த உறவுகளுக்கெல்லாம் மிகவும் நன்மையை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது
இன்றைய தினத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் கலைகளை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் நல்ல ஈடுபாடுகளும் முன்னேற்ற நிலைகளையும் தரக்கூடிய தினமாக அமைகிறது. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதி சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் ராசியிலேயே அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்தில் இறை சம்பந்தப்பட்ட காரியங்களில் அதிக ஈடுபாடுகளும் நாட்ட நிலைகளும் இருக்கும். புதிதாக இறை சார்ந்த விஷயங்களில் நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல தினம் இன்றைய தினம். உங்களுக்கு நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும். மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாமே உயரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தில் பார்க்கும்போது உங்களுடைய அப்பா வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அந்நிய நபர்கள் வழியிலிருந்தும் இன்றைய தினத்தில் ஆதரவுகள் அமையும். இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சட்ட ரீதியிலான நீதி சம்பந்தப்பட்ட காரியங்கள் இதிலெல்லாம் அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும். இந்த துறைகளில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் பெரிய அளவிலான பூஜைகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல்கள், கோவில் கட்டுமான பணிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி ஆன்மீக ரீதியிலான பணிகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் அரசியல் சம்பந்தப்பட்ட முயற்சிகளும் அதிகமாக இருக்கும். இன்னொரு டிகிரி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளும் அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆராய்ச்சி துறை சார்ந்த விஷயங்கள்லையும் நாட்ட நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு பயணங்கள் அமையறதுக்கான சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கும். இன்றைய தினத்தில் இரக்க சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. ஏதாவது ஒன்றுத்துக்கு நாம் உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஆர்வங்களும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சற்று விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அந்த விரய செலவுகளில் நாம் பார்த்து செய்ய வேண்டியது அவசியம். அந்த செலவுகளை செய்யும் போதோ முதலீடுகளை போடும்போதோ கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது நன்மை தரும். இல்லைன்னா ஏதாவது ஏமாற்ற நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்குது. எதற்காக செலவுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், உயிர் சம்பந்தமான விஷயத்துக்காக செலவுகள் செய்கிறீங்க அப்படின்னா அதை இன்றைய தினத்தில் செய்யலாம். மற்றபடியான செலவுகளில் நாம் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு, வியாபார துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விற்பனை சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம். இல்லைன்னா கூடுதல் கவனங்களோடு செயல்பட வேண்டியது முக்கியமானதாக அமைகிறது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். ஏதாவது ஒரு விதமான ஏமாற்றத்தினாலோ பிரச்சனைகள்னாலோ சரியான தூக்கமின்மை சார்ந்த தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கண், பாதம் உள்ளிட்ட பகுதிகளில் கவன நிலைகளை இன்றைய தினத்தில் செலுத்தலாம். வெளிநாடு முயற்சிகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் போது அதில் இடையூறுகளையோ பிரச்சனைகளையோ தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த வெளிநாடு முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்தில் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது ரகசியமாக மறைமுகமாக ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் கவன நிலைகள் அவசியம். தேவையில்லாத விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் அதை தவிர்க்கலாம். இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதி குரு பகவான் களத்திரஸ்தானத்திலும் சந்திர பகவான் லாபஸ்தானத்திலும் அமர்வு பெறுகிறார். லாப நிலைகள் அதிகரிக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். அதிகமான லாப நிலைகள் இன்றைய தினத்தில் கிடைக்கும். எந்த வழியில் லாபங்கள் இருக்குன்னா, பிஸ்னஸ் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னாலும் இன்றைய தினத்தில் அதன் வழியிலிருந்து லாப நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. இன்றைய தினம் மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய மனைவி, நண்பர்கள், பார்ட்னர், உங்களுடைய அம்மா வழி பாட்டி இவங்க வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். லாப நிலைகள் இவங்க வழியிலிருந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கிறது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இன்றைய தினத்தில் விரும்பிய மாதிரி இருக்கும். வெளிநாடு பயணங்கள் அமையக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறதுனால வெளிநாடு முயற்சிகள் இருந்தால் தாராளமாக இன்றைய தினத்தில் நீங்கள் எடுத்து செல்லலாம். இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வங்கி சார்ந்த விஷயங்கள் வழியிலிருந்து ஒரு சிலர் லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சமுதாய ரீதியிலான காரியங்களில் அதிக நாட்டத்தை செலுத்தக்கூடிய நபர்களுக்கு புகழ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும். இன்றைய தினத்தில் பார்க்கும்போது விரும்பிய விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் சற்று அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினத்தில் புதிதான தொழில் முயற்சிகளை செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக தொழில் முறைகளில் இருக்கிறீங்க, இல்லை புதிதாக ஆரம்பிக்க இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. தொழில் செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் நாம் நிதான நிலைகளை பின்பற்றலாம். தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிரிகளோ போட்டியாளர்களோ இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்குது. இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமானதாக அமைகிறது. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய மாமியார், தொழில் வழி நபர்கள் உள்ளிட்டோர்களுக்கு நீங்கள் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கிறது. திருமண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்திற்கு குரு பகவானினுடைய பார்வைகள் விழறதுனால தொழில் தொடங்குவதற்கு தேவையான கடன் உதவி இன்றைய தினத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தொழில் ரீதியிலான செலவுகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் செய்வதற்கான சூழல்கள் மிகுதியாக இருக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட துறை ரீதியிலான தொழில் முயற்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கும். அதே மாதிரி பொன் வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும். நீதித்துறை அந்த துறைகளில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும். ஆசிரியர் துறையில் முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வங்கி சம்பந்தமான துறைகளில் முயற்சிகள் எடுக்கணும். இந்த மாதிரியான தொழில் சார்ந்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் அமையும்.
உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது ஹனுமன் வழிபாடு. கும்பராசி அன்பர்களின் ராசியாதிபதி சனி பகவான் தனஸ்தானத்திலும் சந்திர பகவான் பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்திலும் அமர்வு பெறுகிறார். பாக்கியங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்துல உங்களுடைய தந்தைக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க. அவருக்கு பல்வேறு முன்னேற்ற நிலைகளையும் நன்மை நிலைகளையும் தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அடுத்தடுத்த சந்ததியினர்களை நாம பார்க்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல அமையும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பேர்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைய தினத்துல இருக்கும். அவங்களுக்கு நல்ல முன்னேற்ற நிலைகளை தரக்கூடிய தினமாக அமைகிறது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல அதிக ஈடுபாடுகள் இருக்கும். நல்ல முன்னேற்ற நிலைகளையும் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இறை சம்பந்தப்பட்ட நம்பிக்கைகள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கு. உங்களுடைய பிள்ளைகள் குறித்தோ, குலதெய்வம் குறித்தோ, பூர்வீகம் குறித்தோ, உறவு முறைகள், நண்பர்கள் குறித்தோ ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் உங்களுடைய தந்தையுடன் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தர்மவானாக இன்றைய தினத்துல இருப்பீங்க. தர்ம சிந்தனைகள் மிகுந்திருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். அதே மாதிரி சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நபராகவும் நீங்க இன்றைய தினத்துல இருப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு வேலை, இல்லைன்னா தொழில் ரீதியிலான முயற்சிகள் இதெல்லாம் அமையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்துல அமையும். நல்ல மதிப்பு மரியாதைகள், கௌரவம் இதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி இன்றைய தினம்னு பார்க்கும்போது இறை சம்பந்தப்பட்ட தெய்வ காரியங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். அதற்காக திருப்பணிகளை செய்யக்கூடிய விஷயங்கள்ல முயற்சிகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது ஹனுமன் வழிபாடு. மீன ராசி அன்பர்கள் ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்துட்டு இருக்கிறாரு. இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். மேலும் குரு பகவானினுடைய பார்வைகள் அஷ்டமஸ்தானத்துக்கு விழுறதுனால கொஞ்சம் அதிகபட்ச பிரச்சனைகளாக இருந்த நபர்களுக்கு அதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில கவன நிலைகளை செலுத்தலாம். உங்களுடைய அம்மா வழியிலேயோ உறவு முறைகள், அண்டையலார்கள் இவங்க வழியில உங்களுக்கு ஏதேனும் ஏமாற்ற நிலைகள், பிரச்சனை நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகளை செலுத்தலாம். வீடு, மனை, வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து பிரச்சனைகள் இருக்கும். விசாரித்து செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகளா இருக்குதுன்னா இன்றைய தினத்துல அதை தவிர்க்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழல்கள் இருக்கு. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொந்தரவுகள் இன்றைய தினத்துல அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்சூரன்ஸ் சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்க, உயில் சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி முயற்சிகளை இன்றைய தினத்துல செய்யலாம். மற்றபடியான முயற்சிகளை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.